டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். பராபவ வருடம் இன்று 11/7/2026 சனிக்கிழமை, ஆனி மாதம் 27ஆம் தேதி, நாள் மேல்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8:39 மணி வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி. வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். சூரிய உதயம் காலை 5:59 மணி. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி. மேஷராசி அன்பர்களே, பொது பலன்கள். முதலீட்டின் மூலமாக லாபம் ஈட்டுவீர்கள். கிரக நிலைகளின் சாதகமான பலன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வேலைகளில் கூடுதல் கவனம் தேவை. விருந்தினரின் வருகை இருக்கும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். வீண் அலைச்சல் ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் திடீர் பணவரவு உண்டாகும். விருந்தினரின் வருகை இருக்கும். ஸ்ரீ மகா கணபதி வழிபாடு ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரும். மேஷராசி பரணி நட்சத்திரம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒரு சிலருக்கு கண் அல்லது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும். கீரைகள், வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது. ஸ்ரீ லட்சுமி நாராயணர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். பழைய முதலீடுகளின் மூலம் லாபம் அதிகரிக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளுடன் பேசும்போது கவனம் தேவை. முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுவது தடைகளை தகர்க்கும். ரிஷபராசி அன்பர்களே, பொது பலன்கள். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடும். பொருளாதார ரீதியாக ஏற்றம் தரும் இனிய காலம் இது. பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் வீண் மனக்கசப்புகளை தவிர்க்கலாம். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். உத்தியோகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்க தாமதமாகும். செவ்வாயன்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எல்லா தடைகளும் நீங்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களது கற்பனை திறன் அதிகரிக்கும். கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணத்தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஸ்ரீ விஷ்ணு பகவான் வழிபாடு பண நஷ்டத்தை தவிர்க்கும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகள், பயணங்கள் ஏற்படலாம். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட எதிர்மறை ஆற்றல் விலகும். மிதுனராசி அன்பர்களே, பொது பலன்கள். குருவின் அருளால் சுப பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். பொருளாதார சிக்கல்கள் தீரும். அலுவலகத்தில் உங்களது திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய முதலீடுகள் மூலம் லாபம் பெருகும். கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதை அமைதிப்படுத்த நேரம் ஒதுக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட உத்தியோக உயர்வு தடையின்றி கிட்டும். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். தலைகணம் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் பலிக்கலாம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். துர்க்கையம்மனுக்கு ராகுகால வேளையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட மனச்சோர்வு நீங்கும். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மற்றவர்களை குறை கூறுவதை தவிர்ப்பது நன்மை தரும். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வருவது நன்மை அளிக்கும். கடகராசி அன்பர்களே, பொது பலன்கள். சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்க வாய்ப்புண்டு. மன நிம்மதி ஏற்படும் நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும்.
நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய செய்திகள் வரலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும். கடகராசி பூசம் நட்சத்திரம். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். நந்தி பகவான் வழிபாடு பணவரவை அதிகரிக்கும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். புதிய உறவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாள். எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும். புதன்கிழமையன்று லட்சுமி ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட மாணவர்களின் கல்வித்திறன் மேம்படும். சிம்மராசி அன்பர்களே, பொது பலன்கள். உழைப்பிற்கேற்ற நற்பலன்கள் கிட்டும் இனிய காலம். உங்களின் கௌரவம் மேலோங்குவதோடு நிதி நெருக்கடிகளும் நீங்கும். தேவையற்ற அலைச்சல்கள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. சிம்மராசி மகம் நட்சத்திரம். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்துடன் வெளியில் சென்று வர மன அழுத்தம் நீங்கும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்ய சுப விரயங்கள் உண்டாகும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். உங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஏற்ற நாள். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட அஷ்டமசனியின் தாக்கம் குறைந்து நன்மைகள் கூடும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். வியாபாரத்தில் பொற்காலமான நாளாக இந்த நாள் இருக்கும். உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்த உடல் ஆரோக்கியம் மேம்படும். மாணவர்களுக்கு உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களது தொழில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். கன்னிராசி அன்பர்களே, பொது பலன்கள். மன அமைதியும் குடும்ப மகிழ்ச்சியும் பெருகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிட்டும். தடைகள் நீங்கி நற்பலன்கள் வந்து சேரும். காரிய சித்தி உண்டாகும் இனிய நாள். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்கும் திட்டங்கள் கைகூடும். குடும்பத்தில் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். சூரிய பகவான் வழிபாடு நன்மை தரும். கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரம். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய முதலீடுகளால் லாபம் கிடைக்கும். திங்கட்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட தொழில் லாபம் பன்மடங்கு பெருகும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட வீண் பிடிவாத குணம் மறைந்து அமைதி கூடும். துலாம் ராசி அன்பர்களே, பொது பலன்கள். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் யோசித்து செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். குடும்ப உறவுகளில் நல்லிணக்கம் தேவை. நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் வரலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இறை வழிபாடு நன்மை அளிக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் தேடி வரும். ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையன்று நெய் தீபம் ஏற்றி வழிபட ஆவண குளறுபடிகள் நீங்கி பாதுகாப்பு வளையம் உண்டாகும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். அலுவலகத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகும். தொழில் ரீதியாக சில புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சனிக்கிழமைகளில் ராகுகால வேளையில் லட்சுமி நரசிம்மரை வழிபட மன அழுத்தம் நீங்கி அமைதி நிலவும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபட பணியிடத்தில் உங்களின் மதிப்பு உயரும். விருச்சிக ராசி அன்பர்களே, பொது பலன்கள். தைரியம் மற்றும் ஆற்றல் அதிகரிக்கும் நாள். தடைப்பட்ட காரியங்களில் முன்னேற்றம் உண்டாகும். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகளில் திட்டமிடல் அவசியம். தேவையற்ற பதற்றத்தை தவிர்த்து நிதானமாக முடிவெடுக்கவும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். உங்களது முக்கிய திட்டங்கள் நிறைவேறும். மற்றவர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை. பெரிய பொருளாதார லாபம் உங்களை தேடி வரும். முருகப்பெருமான் வழிபாடு கோபம் குறைந்து செல்வம் பெருகும்.
விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். கடன் பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும். கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டம். ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்ய குடும்ப பிரச்சனைகள் தீரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். மறைமுக எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிப்பதால் கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களது ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. மகாவிஷ்ணுவை வழிபட எதிரிகளின் சதி முறியடிக்கப்படும். தனுசு ராசி அன்பர்களே, பொது பலன்கள். கடின முயற்சி வெற்றியை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே உள்ள தொழிலை வெற்றிகரமாக பராமரிக்கலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். தேவையற்ற நபர்களிடமிருந்து விலகியிருப்பது நல்லது. தந்தை வழி உறவுகள் மூலமாக நிதி உதவி கிடைக்கும். எடுத்த காரியங்களில் தடை தாமதம் ஏற்படக்கூடும். ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபட நன்மைகள் கூடும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். எதிர்கால தேவைக்காக புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். நண்பர்களால் உற்சாகமாக இருப்பீர்கள். வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி நாராயணருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட நிதி நிலைமை வலுவடையும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். பணியிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஆன்மீக வளர்ச்சிக்கு அதிக நேரம் செலவிடலாம். சூரிய நமஸ்காரம் செய்து வழிபட கல்வியிலும் தேர்விலும் அபாரமான வளர்ச்சி உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, பொது பலன்கள். வேலையில் கவனமுடன் செயல்படவும். கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உறவுகளிடம் விட்டுக் கொடுத்து செல்வது மன அமைதிக்கு வழிவகுக்கும். நிதி பரிமாற்றங்களில் எச்சரிக்கை தேவை. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் உங்களது மதிப்பு கூடும். சூரியனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட தேவையற்ற வீண் செலவுகள் கட்டுப்படும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப உறவுகளில் ஒற்றுமை மேலோங்கும். காதல் உறவுகள் இனிமையானதாக இருக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட தடைப்பட்ட திட்டங்கள் யாவும் மீண்டும் வெற்றிகரமாக செயல்பட தொடங்கும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோக மற்றும் தொழிலில் புதிய தொடர்புகள் மூலம் லாபம் பெருகும். மாணவர்களுக்கு சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம். ஸ்ரீ துர்க்கையம்மன் வழிபாடு நன்மை தரும். கும்பராசி அன்பர்களே, பொது பலன்கள். முயற்சிகள் வெற்றி பெற சற்று காத்திருக்க வேண்டி இருக்கும். புதிய காரியங்களில் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படவும். அலைச்சல்களால் உடல் சோர்வு ஏற்படலாம் என்பதால் கவனம் தேவை. வரவு செலவு விஷயங்களில் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபட முதலீட்டு சிக்கல்கள் நீங்கும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ராகு காலத்தில் துர்க்கைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட உத்தியோக உயர்வு தடையின்றி நடக்கும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலைமையில் சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். புதிய முடிவுகளை எடுக்கும் முன் நன்கு ஆலோசிக்கவும். குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது மன நிம்மதியை தரும். தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட மாணவர்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, பொது பலன்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி பெற சற்று முயற்சி தேவைப்படும். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். திடீர் பணவரவு உண்டாகும். முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கவனம் தேவை. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை சாற்றி வழிபட அவசர முடிவுகளால் ஏற்படும் நஷ்டங்கள் தவிர்க்கப்படும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பணவரவு சீராக இருக்கும். சனிக்கிழமைகளில் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட ஆரோக்கியம் மேலும் சீராகும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் கைகூடும். புதிய திட்டங்களை தொடங்க உகந்த நாள். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். புதன்கிழமைகளில் ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும்.